அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நபில் குக்கிங். நபில் குக்கிங்கில் சுவையான வட்டலப்பம் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பாதாமும் முந்திரியும் ஊற வச்சு, பாதாம் 40 கிராம், முந்திரி 40 கிராம் நான் சமமாக எடுத்திருக்கேன். சமமாக வேணாங்கிறவங்க ஒரு முட்டைக்கு 5 முந்திரியும் எக்ஸ்ட்ரா 10 பாதாம் சேர்த்தா கரெக்டாக வரும். 2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம் ஊற வைக்கினேன். அதுக்கப்புறம் பாதாம் தோலை எடுத்துட்டு மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதுலேயே ஏலக்காய் 2 ஏலக்காய் சேர்த்து அரைக்கலாம். நான் தூள் சேர்த்துக்கிறதுனால வெறும் பாதாம் முந்திரியை மட்டும் அரைச்சி எடுத்துக்கிறேன். இதில் 3/4 கப்பு பாலையும் ஊற்றி நைஸாக அரைச்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாதி பாலை ஊற்றி அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பால் சேர்த்து அரைச்சிங்க, நைஸாக வரும். கொஞ்சம் பிஸியாக இருக்கனால கொஞ்ச நாள் வீடியோ போட முடியல. இன்ஷால்லா அடுத்தடுத்த வீடியோ வாரத்தில் ஒரு வீடியோவாவது போட ட்ரை பண்ணுறேன். ரம்லான் நெருங்கிட்டு இருக்கு. இந்த டைம் கிடைக்கிறப்போ ஃபுல் வீடியோ போடுறேன் அல்லது ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன், பார்த்துக்கோங்க. ஏற்கனவே நான் கருப்பட்டி வட்டலப்பம் வீடியோ போட்டிருக்கேன். அது டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பாருங்கள், இப்போ முட்டை 6 முட்டையை சேர்த்துக்கலாம். ஒன்று ஒன்றா உடச்சிக்கலாம். ஆரோக்கியா ஆரஞ்சு பாக்கெட் பால் தான் நான் எடுத்திருக்கேன். அது 400 கிராம். 1 கப்பு பாலில் பாதாம் முந்திரி சேர்த்து அரைச்சாச்சு. பாக்கி 1 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் உடச்சி ஊற்றின பிறகு லைட்டாக பீட் பண்ணுங்கள். வெள்ளை கருவில் கொழுப்பு மாதிரி இருக்கும். அது நல்லா பீட் பண்ணால் தான் உடையும். லைட்டாக பீட் பண்ண உடையாது. லைட்டாக பீட் பண்ணிட்டு இன்னொரு பவுலில் வடிகட்டிக்கலாம். அந்த கொழுப்பெல்லாம் அந்த வடித்தட்டிலேயே தங்கிடும். இதுக்கு நான் 5 முட்டை தான் சேர்க்கணும். நான் இது மாதிரி வடிகட்டும் போது கொழுப்பெல்லாம் போயிடும் இல்லையா, அதில் முட்டையோட அளவு கம்மியாகிடும். அதுக்காக தான் நான் எந்த ஸ்வீட் முட்டை சேர்த்தாலும் எக்ஸ்ட்ரா ஒரு முட்டை சேர்த்துக்குவேன். இதே முட்டை மிட்டாயிலையும் அதே மாதிரி தான் சேர்த்துருப்பேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். இதை நல்லா வடிகட்டிட்டு இதை எடுத்து போட்டுடலாம். இப்போ 300 கிராம் நான் வெள்ளை சர்க்கரை எடுத்திருக்கேன். இது நல்லா தித்திப்பாக இருக்கும். தித்திப்பு கம்மியாக உள்ளவங்க 250 கிராம் எடுத்துக்கலாம். இது நார்மலாக எல்லாரும் சின்ன பசங்கலேருந்து பெரியவங்க சாப்பிட்ற ஸ்வீட் தான். ஸ்வீட் அதிகமாக தெரிஞ்சால் குறைச்சிக்கோங்க. இப்போ இதை மிக்ஸி ஜார்லேயே நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் பீட்டரில் நான் அடிச்சுக்கிறேன். ஏலக்காய் 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். முட்டையும் சீனியும் சேர்க்கும் போது நல்லா மஞ்சளாக இருந்துச்சு. இப்போ நல்லா அடித்த பிறகு லைட்டான மஞ்சளாக இருக்குது பாருங்கள். இந்தமாதிரி நல்லா அடித்தா வட்டலப்பம் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ அரைச்ச பாதாம்னா சேர்த்துக்கோங்க இந்த முட்டையோட. அதை தண்ணி சேர்க்காமல் அந்த பாலிலேயே மிக்ஸி ஜாரை கழுவி அதில் சேர்த்துக்கோங்க. வட்டலப்பத்தோட கலவையில் ஒரு கல் உப்பு ஒரு 2 பிஞ்சு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் ஒரு பீட்டரில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணோன்னா எல்லாம் ஒன்றா கலர்ற வரைக்கும் மிக்ஸ் பண்ணால் போதும். வேக வைக்கிற கிண்ணத்தில் எண்ணெயை தடவிக்கிங்க. எண்ணெயோ அல்லது நெய் தடவினா தான் நல்லா மணமாக இருக்கும். நெய் தடவிக்கிங்க. அதுக்கப்புறம் கலந்து வச்ச கலவையை அந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க.
வட்டலப்பத்தை குக்கரில் வேக வைக்கலாம். குக்கரில் 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. குக்கரில் கலவடையை சேர்த்துக்கோங்க. ரிங்கு நாங்கள் கலவடைன்னு சொல்லுவோம். அதுக்கு மேலே வட்டலப்பத்தை கிண்ணத்தை வைங்க. அதுக்கு மூடி போட்டுக்கோங்க. மூடி போடலன்னா தண்ணியெல்லாம் வட்டலப்பத்தில் போய் தண்ணி ஆகிடும். அதுக்கப்புறம் குக்கரை மூடிடுங்க. ஹை ஃப்ளேமில் விசிலை போட்டு ஹை ஃப்ளேமில் 3 விசில் வந்த பிறகு சிம்மில் 10 நிமிஷம் வேக வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறின பிறகு ஓப்பன் பண்ணி பாருங்கள். சுவையான டேஸ்டான வட்டலப்பம் ரெடி. எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். வட்டலப்பத்தை கட் பண்ணிக்கலாம். கத்தி பாருங்கள் ஸ்மூத்தாக கட் பண்ணுது. அந்த அளவுக்கு வட்டலப்பம் சாஃப்டாக இருக்குது. ஒரு துள்ளி கூட தண்ணி இல்லை பாருங்கள். அதுக்கு என்ன காரணம்னா பாலில் ஒரு துள்ளி தண்ணி கூட சேர்க்கலை. அதனால தான் வட்டலப்பத்தை தண்ணி விடலை. வட்டலப்பத்துக்கு நாம் மிக்ஸி ஜாரில் கூட தண்ணி ஊற்றி அலசி ஊற்றக்கூடாது. அந்த தண்ணி ஊற்றினா கூட வட்டலப்பம் ஆறின பிறகு தண்ணி விடும். இந்த வட்டலப்பம் எத்தனை நாள் வச்சாலும் தண்ணியே விடாது. இதுக்கு எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி தான் இருக்கும். இதேமாரி நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோ பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.